நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்போ நிறைய பேர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் சாப்பிட்டு வெயிட்டும் கெயின் பண்ணுவாங்க. அது எதனால அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாமே வந்து மென்ஸ்க்கு விட விமென்ஸ்க்கு தான் அதிகமா வருது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே இருக்கு. அது ஏன் அப்படின்னா, ஓவர் திங்க் பண்றது வந்து மோஸ்ட் ஆஃப் விமென்ஸா தான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்றது தெரியாமலேயே எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா, எனக்கு ஒரே டிப்ரெஸ்டா இருக்குப்பா, நான் வந்து வெளியே போறேன், நான் டிராவல் பண்றேன், நான் வந்து தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது தன்மை வந்து கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம கேர்ள்ஸால ஓவர் திங்க் பண்ணாம கண்டிப்பா இருக்கவே முடியாது. எல்லா மென்ஸ்க்குமே வந்து இது ஒரு டவுட் இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ற, இதுக்கே நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது வந்து ஒரு பாண்ட் டிசீஸ் மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நிறைய சாப்பிடணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. மெயினா வந்து எல்லாருமே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஃபுட் கிரேவிங் அப்படின்றது பொண்ணுங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். பீரியட் கிரேவிங் அப்படின்னு ஒரு தனியா ஒரு செக்டாரே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பீரியட் கிரேவிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மென்ஸ்க்கு வந்து அவங்களோட பார்ட்னரையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டே பெருசா இருக்கும். இவ எதுக்கு இப்ப கத்துறா, இவளுக்கு என்ன பிரச்சனை, இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு பீரியட்ஸா இருக்கும். சுகர் கிரேவிங் அப்படின்றது மட்டும் அதிகமா இருக்காது, ஜென்ரலாவே ஃபுட் கிரேவிங் அப்படின்றது அதிகமா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மென்ஸ் பீரியட் கிரேவிங்ஸை புரிஞ்சுக்காதனால தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக் கூட வருது அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட மைண்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ இல்ல டிப்ரெஸ்ஸா இருக்கும் போதோ ஏன் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, நம்மளோட பாடிக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கா. நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் போகக்கூடிய ஒரு நர்வ்ஸ் பேர் தான் வேக் நர்வ்ஸ். இந்த நர்வ்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிரேவிங், அதாவது ஃபுட் கிரேவிங் அப்படின்றது அதிகமாகுது. நம்ம பிரெயினுக்கும் நம்ம ஸ்டொமக்குக்கும் போகக்கூடிய கனெக்ஷன் தான் இந்த நர்வ். இந்த நர்வ்ல வந்து ஒரு இன்ஸ்டிங் பண்ணுமா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, இப்போ சாப்பிட்டா நீ சரியாயிடுவ, அதனால நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஸ்டொமக் வந்து நம்மளோட பிரெயினுக்கு கொண்டு போகும். நம்மளோட பிரெயின் வந்து நம்மளை இன்ஸ்டிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வந்து ரொம்ப பேடான ஹேபிட் அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அடிக்ஷன் அப்படின்றது கண்டினியூஸா பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட் இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணும் தான் சொல்லுவாங்களே தவிர நீ மோர் அடிக்டடா இரு அப்படின்ற மாதிரி எந்த டாக்டர்ஸும் சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ்ல வரக்கூடிய ஃபுட் கிரேவிங்கும். இது வந்து நம்மளோட பாடி மட்டும் இல்லாம நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் இன்னும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம வந்து சுகர் இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு காம் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து சுகர் நிறைய இன்டேக் பண்றோம். ஆனா வந்து அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டுமா. ஸ்ட்ரெஸ்னால இந்த நரம்பு நம்மளோட பாடி அண்ட் மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து சுத்தமா பசிக்காம இருக்கும், இன்னொரு விஷயம் வந்து எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணுமா. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்ற மாதிரி நேம் இருக்கு. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கே அப்படின்னு கேட்டா கூட அவங்களுக்கு சாப்பிட்டு தான் தோணுமா. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா உடனே நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். இது வந்து நம்மளோட பாடிக்கு நல்லதா இருக்க போறதா இல்ல. இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ஸை எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சுகர் கட் பண்றது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது சாப்பிட தோணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் சுகர் சாப்பிட தோணும் அப்படின்றது இன்னொரு விஷயமா இருக்கு. நம்ம என்னதான் சுகரை வந்து இன்டேக் பண்ணக்கூடாது, சுகர் கட் பண்ணணும், அதுக்காக நான் வந்து ஆல்டர்னேட்டுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ கேக் சாப்பிட்றதோ நம்ம தவிர்த்துக்கவே மாட்டோம். அது வந்து நம்மளோட பாடிக்கு மேண்டேட்ரியான ஒரு விஷயமாவும் நம்ம பார்ப்போம்ல. அதை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். செகண்ட் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத கட் பண்ணிக்கணும். தேர்ட் விஷயம் என்னன்னா, ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஈஸியாக அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு தெரியும் போது நம்மளோட பாடிக்கு வந்து ஓகே, அவள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, நம்ம இன்னும் கொஞ்சம் அவளை ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், ஸோ அவள் எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாலோ அந்த அவுட்புட்டை அவளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் நம்மளோட பாடிக்காக விட்டு கொடுத்து என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அதை அடாப்ட் பண்ணிக்குமா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத கற்றுக்கோங்க. எப்படி சுகர் கட் பண்ணுறது, ஜங்க் சாப்பிடாம இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே முக்கியமோ அதே மாதிரி நல்லா தூங்குறதும் முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்மளோட பாடி ஆல்ரெடி டயர்டாக இருக்கும். எதுக்காக டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். இல்லை இந்த ரீசனுக்காக தான்ப்பா நீ டிப்ரெஸ்டாக இருக்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தூக்கம் வராது. தூக்கம் வராமல் இருந்தால் என்ன ஆகும், இன்னும் டிப்ரெஷன் தான் ஆகும், இன்னும் டென்ஷன் ஆகும், யார்கிட்டையும் பேச தோணாது, தனியாகவே இருக்க தோணும்ல.
அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு, இல்ல உங்களை யாராவது ரொம்ப அழ வச்சுட்டாங்க அப்படின்னா உடனே தூங்கிருங்க. என்ன ஆகுதோ இல்லையோ நான் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் நாப் ஆச்சு சீக்கிரமா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபுட் கிரேவிங் அப்படின்றதும் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இன்னொரு விஷயம் மேண்டிட்ரியாக பண்ணணும். எப்படி ட்ராவல் பண்ணுறது, இந்த ஜங்க் ஃபுட்லாம் கட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் இன்னொன்று வந்து சாப்பிடாமலே இருக்கக்கூடாது. சாப்பிடாமலே இருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்மளோட பாடி வந்து நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க, அப்போ நான் உனக்கு எதுலேருந்து நான் உனக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸை இன்டேக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அது மூலயமா எனர்ஜி கொடுக்கும்ல, அந்த மாதிரி பண்ணாம புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து தேடி சாப்பிடுங்க. ஃபுட் கிரேவிங் அப்படின்னு வரும்போது அதிக ஜங்க்ஸ் எடுத்துக்காம அண்ட் சுகர்ஸும் அதிகமாக எடுத்துக்காம உங்களுக்கு வந்து எந்த ஃபுட் சாப்பிட்டா எனக்கு புரோட்டீன் ரிச்சா இருக்கும்பா, எனக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.